Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மார்னிங் vlog தான் பார்க்க போறோம். 8 to 12:30 vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லாக்டவுன்ல வெளியே போகாம நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிருப்போம். அதுல இந்த கரும்பு ஜூஸும் ஒன்னு. கரும்பு ஜூஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் இது கிடைக்கும். பட் ஹெல்த்துக்கு பார்த்தா ரொம்ப நல்லது. சும்மா அது டேஸ்டா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதை தாண்டி இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. வெயிட் லாஸ் பண்றவங்களும் இது குடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டிங்காக இருக்கும், ப்ளஸ் இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இங்கே கரும்பு ஜூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி குடிங்க. வீட்டிலேருந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பவுல்லே வந்து 4 கப் கரும்பு ஜூஸ் வாங்கினோம். இஞ்சி, லெமன், புதினா மூணுமே ஆட் பண்ணி நல்ல ஃப்ளேவரோடு கொடுத்தாங்க. ஸோ காலையிலே வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரோடு வந்து இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன குக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சோயா சால்னா. சோயா வச்சு கிரேவி செய்வோம், நிறைய ரெசிபி செய்வோம். இந்த சால்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சோயா ஊற வைக்கிறதுக்காக ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன். இதில் வந்து 2 கப் சோயா ஆட் பண்ணுறேன். இப்போ சோயா போட்டதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஊறட்டும். அப்போ தான் சோயா வந்து நல்லா பெருசாக ஊறி வரும். சோயா சால்னாக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி சாப் பண்ணியிருக்கேன், 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அயன் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி மூணையும் வந்து இந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த புதினா, கொத்தமல்லி வந்து இந்த எண்ணெயில் போட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு நான்வெஜ் ரெசிபி டேஸ்ட் கொடுக்கும் இந்த சால்னாக்கு. அதனால தான் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பொதுவாக கிரேவி, சால்னா இதெல்லாம் செய்யும்போது ஆனியனை வந்து ரொம்ப நேரம் வதங்க விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு 20 மினிட்ஸ் அந்த அளவுக்கு வதங்க விட்டுருங்க. ஸோ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சால்னாக்கு வந்து மெயின் டேஸ்ட்டுக்கு வந்து இந்த கீ இன்க்ரீடியன்ட் தான் காரணம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டை, 6 கிராம்பு, 5 முந்திரி, ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி, இதில் 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைஸ் பவுடர் எல்லாமே வந்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து ஒரு 1 மினிட் வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ சோயா வந்து நல்லா ஊறிடுச்சு. இதில் எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஒவ்வொரு சோயா வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் இருக்க வாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா சோயா வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த சோயாவையும் வந்து இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் சோயாவை ஆட் பண்ணுங்கள். இப்போ வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சோயாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அந்த கிரேவியோட நல்லா சோயா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நமக்கு சால்னா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சோயா நிறையா வேணும் அப்படிங்கிறதுனால நான் 2 கப் சோயா போட்டிருக்கேன். நீங்கள் 1 கப் சோயா போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சால்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சால்னா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த சோயா சால்னா வந்து நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிட்ற மாதிரி பரோட்டா சால்னா டேஸ்ட் இருக்கும். பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி வித் சோயா கிரேவி, அதுக்காக சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சப்பாத்தி தவா பற்றி ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க. இது ஆக்சுவலாக லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். ஷாப் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து ₹150. இது அயன் தவா தான். ஸோ சப்பாத்திக்குன்னு தனியாக நம்ம வந்து தவா வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஓவர் ஹீட் ஆகும். அதில் தோசை ஊற்றிட்டு அடுத்து சப்பாத்தி சுடும்போது தோசை வராது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக சப்பாத்திக்கு வந்து தனியாகவே ஒரு பேன் வச்சுருக்கேன். சப்பாத்தி வித் சோயா சால்னாவோட இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லிவிங் ரூமில் செராமிக் பாட்டில் ஒரு ஜிஜி பிளான்ட் வச்சுருந்தேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பிளான்ட்லேருந்து 2 இதை வந்து எடுத்து ப்ரொபகேட் பண்ணியிருந்தேன் தண்ணியில். இது ஆக்சுவலாக 20 days ஆச்சு. இப்போ தான் நியூ ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரூட் வந்ததுக்கப்புறம் நம்ம சாயிலில் வச்சோன்னா அந்த செடி வந்து ஈஸியாக வளரும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த கிளாஸ் பாட்டிலில் இருக்க தண்ணியை வந்து நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக 20 days ஆச்சு. இந்த மாதிரி ரூட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து சாயிலில் வந்து நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு பிளாஸ்டிக் பாட் இருந்துச்சு. அதில் இந்த பிளான்ட்டை வந்து 2ஐயும் வந்து இதில் வைக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்மை உள்ளே விட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பாட்டில் மாற்றினோம் அப்படின்னா செடியோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த செடி வச்சதும் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி தூவி விட்ருங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடலாம். வந்து எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றணும். நானும் ஆதவும் சேர்ந்து. ஸோ இந்த கேன் வாங்கி கொடுத்துலேருந்து ஆதவ் தான் வந்து செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு ஆக்டிவிட்டி கிட்ஸுக்கு. ஸோ உங்கள் கிட்ஸை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஏதோ ஒர்க்கில் வந்து இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலராகவே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஸோ நான் எப்போ செடிக்கு தண்ணி ஊற்ற போனாலும் அதுவும் வந்து இன்வால்வ் ஆகிக்குவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒர்க் பண்ணாலும் கிட்ஸையும் அதில் இன்வால்வ் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்து டைனிங் டேபிள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லஞ்ச் சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆதவோட ப்ளே டைம் மார்னிங் ஃபுல்லாகவே விளையாண்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் தூங்க வைப்பேன். ஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இல்லை வந்து டாய்ஸ் வச்சு இண்டிபெண்ட்டாக விளையாடுறது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்ருப்பேன். கிட்ஸை ரொம்ப நேரம் ஆக்குப்பைடாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் ஒரு டாய் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் அவங்க வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் போர் அடிச்சிருது. ஸோ ஏதாவது பண்ணி என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டி கொடுத்து என்டர்டெயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி போர்ட் கேம்ஸ்லாம் வாங்கி கொடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். டே டு டே அதை வச்சு விளையாடும் போது அவங்க எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி விளையாண்டு பழகிடுவாங்க. நம்ம சாஃப்ட் டாய், பேட்டரி ஆப்ரேட்டட் டாய் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி போர்ட் கேம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே இதில் வந்து 2 விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க விளையாடவும் செஞ்சுக்கலாம். அதே டைம் வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக லேர்ன் பண்ணிப்பாங்க. கலர்ஸ், ஷேப்பு, மேட்சிங் அந்த மாதிரி நிறைய ஒரு கேம் எடுத்துட்டோம்னா அதில் நிறைய மெத்தடில் விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் விளையாண்டுட்டு இருக்கும் போதே நான் வந்து என்னோடய ஒர்க் டேபிள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன். எக்ஸ்பயர் ஆன வெட் வைப்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம். நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு ட்ரா இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த என்னென்ன திங்ஸ் தேவையோ அந்த திங்ஸ் மட்டும்தான் நம்ம வைக்கணும். ஸோ ட்ரா இருக்குங்கிறதுக்காக எல்லா திங்ஸையும் போட்டு நம்ம அதை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே கஷ்டம். இந்த இடத்துல நம்ம எந்த திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் நம்ம அந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நோட்ஸ் எடுக்கிற ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் தான் இந்த ட்ராவில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்.
இப்போ லேப்டாப் ஒயர்ஸ், கேபிள், சார்ஜர் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறேன். மெயினாக வந்து நமக்கு ரொம்ப மெஸ்ஸியாக காட்டுறது வந்து இந்த கேபிள்ஸ் எல்லாம் தான். ஸோ அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டாலே டேபிள் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டின் கேனில் வந்து நான் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். ஸோ டைரெக்டாக வச்சா என்ன ஆகுதுன்னா துரு பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி எதாவது பிளாஸ்டிக் கேப்பை உள்ளே வச்சுட்டு அதில் வச்சுட்டோன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து அதில் கலெக்ட் ஆகிக்கும். ஸோ இந்த ஐடியா வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இண்டோர் பிளான்ட் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுனா மேலே இருக்க மண் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டே ஒன்ஸ் லேசாக அந்த மண்ணை வந்து இந்த மாதிரி குத்தி விட்டோம் அப்படின்னா பிளான்ட் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மண் ஊற்றினோடனே டக்குன்னு இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஏரியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இந்த பிளான்ட்டையும் அங்கே வச்சிட்றேன். ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து டேபிள் இந்த மாதிரி வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா டஸ்ட்டு வந்து நிறையா ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஏன்னா டேபிள்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஸோ அதட் டஸ்ட்டு எல்லாமே வந்து அது மேலே படிஞ்சிருக்கும். ஸோ லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோரை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு டேக்கும் ரெகுலர் ரொட்டீனில் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். ஸோ இன்றைக்கி டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் கிளீனிங் ஒர்க் எனக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங்கே நான் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளே நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் 8 to 12:30 எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.